இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்ட்ல இந்த வாரம் வந்து நான் உங்களுக்கு மாதிரி தேர்வு சொல்லியிருந்தேன். அந்த கற்றலும் கற்பித்தலும்ல யூனிட் 2 தான் இந்த வாரம் டெஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ அதுக்கான கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி இப்போ நம்முடைய பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நம்ம கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நீங்க டீட்டெயிலா கேட்டு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸை நீங்க 1 or 2 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த வாரம் சண்டே என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு டெஸ்ட் பாத்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2 தான் அடுத்த வாரம் சண்டே உங்களுக்கு டெஸ்ட். சரிங்களா? ஓகே, இப்போ நான் கொஸ்டின் சொல்றேன். இப்போ நம்ம கிளாஸ் எல்லாரும் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு அந்த பேப்பரை பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணிருங்க. சரிங்களா? 1 மார்க் கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் மட்டும் எழுதிக்கிங்க. நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி எல்லாத்துக்கும் நான் இந்த 1 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சரும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ பாருங்க, பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மாடல் டெஸ்ட் 2 ஆல்ரெடி இந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங்ல ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கோம். இது செகண்ட் டெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 2வது யூனிட்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட். மொத்த மார்க் வந்து டோட்டல் மார்க் வந்து 35 மார்க். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ 5 1 மார்க் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சர் மட்டும் நீங்க எழுதிக்கீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வகுப்பறை பல்வகைமையின் பரிணாமம் பொதுவாக எதில் அடங்காது? எதில் அடங்காது? ஆப்ஷன் ஏ பாருங்க, சமூக பொருளாதார நிலை. நல்ல கொஸ்டின் வச்சுங்க, எதில் அடங்காதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆப்ஷன் பி பாருங்க, கற்றல் பாணிகள். ஆப்ஷன் சி பாருங்க, ஆசிரியரின் சம்பளம். ஆப்ஷன் டி பாருங்க, கலாச்சார பின்னணி. அடுத்து செகண்ட் கொஸ்டின், பன்முகத்தன்மை கொண்ட வகுப்பறைக்கான ஆசிரியர்களின் தயாரிப்பில் மிக முக்கியமானது எது? ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க, அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே பாடத்திட்டத்தை உருவாக்குதல். ஆப்ஷன் பி பாருங்க, ஒவ்வொரு மாணவரின் தனிப்பட்ட கற்றல் பாணிகளையும் தேவைகளையும் புரிந்து கொள்ளுதல். சி பாருங்க, குறைவான எண்ணிக்கையிலான கற்பித்தல் உதவிகளை மட்டுமே பயன்படுத்துதல். டி பாருங்க, மாணவர்களிடம் அதிக வீட்டு பாடங்களை மட்டும் வழங்குதல். ஆன்சர் மட்டும் எழுதிக்கங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, நவீன கற்றல் உத்திகளில் மாணவர் செயல்பாட்டை மையமாக கொண்ட அணுகுமுறை எது? ஆப்ஷன் ஏ விரிவுரை முறை. ஆப்ஷன் பி திட்ட அடிப்படையிலான கற்றல். ஆப்ஷன் சி பாரம்பரிய கரும்பலகை கற்பித்தல். ஆப்ஷன் டி மனப்பாடம் செய்தல். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, பன்முகத்தன்மை கொண்ட வகுப்பறை என்பதன் சிறந்த வரையறை எது? ஆப்ஷன் ஏ பாருங்க, ஒரே வயதில் உள்ள மாணவர்கள் கொண்ட வகுப்பறை. ஆப்ஷன் பி பாருங்க, சமமான திறமைகள் மற்றும் பின்னணி கொண்ட மாணவர்களை கொண்ட வகுப்பறை. ஆப்ஷன் சி பாருங்க, வெவ்வேறு மொழி கலாச்சாரம் திறன்கள் மற்றும் பின்னணிகளை கொண்ட மாணவர்கள் ஒன்றாக கற்கும் சூழல். ஆப்ஷன் டி பாருங்க, ஆண் மாணவர்களையும் பெண் மாணவர்களையும் மட்டுமே கொண்ட வகுப்பறை. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, பள்ளிக்கு உள்ளேயும் வெளியேயும் கற்றல் இணைக்கப்படும் போது அது மாணவர்களுக்கு என்ன விளைவை ஏற்படுத்துகிறது? ஆப்ஷன் ஏ அவர்களின் கற்றல் செயல்பாடு குறைகிறது. பி பாருங்க, வகுப்பறை அறிவை நடைமுறை சூழலுடன் இணைக்கும் திறன் மேம்படுகிறது. சி பாருங்க, கல்வித்துறைக்கு வெளியில் உள்ள தகவல்களை பற்றி அவர்கள் குறைவாக அறிகிறார்கள். ஆப்ஷன் டி பாருங்க, சோதனை மதிப்பெண்கள் மட்டுமே அதிகரிக்கிறது. இதுக்கான ஆன்சர் மட்டும் நீங்க எழுதிக்கங்க. அடுத்து பார்ட் பி பாருங்க, 5 மார்க் கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஒரு கொஸ்டின் சாய்ஸ் இருக்கு, நீங்க 2 மட்டும் எழுதினா போதும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பள்ளிக்கு வெளியே கற்றலின் முக்கிய பண்புகளை குறிப்பிடுக. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பள்ளிக்கு உள்ளே மற்றும் வெளியே கற்றலுக்கு இடையான ஒப்பீடு. அதாவது பள்ளிக்கு உள்ளேயும் வெளியே கற்றலுக்கான இடையான வேறுபாடு தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 8th கொஸ்டின் பாருங்க, பல்வகைமை என்பதால் அறியப்படுவது யாது? 2 கொஸ்டின் மட்டும் எழுதிக்கங்க. அடுத்து பார்ட் சி 10 மார்க் கொஸ்டின் அதே மாதிரி உங்களுக்கு 3 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஒரு சாய்ஸ் இருக்கு, நீங்க 2 மட்டும் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 9th கொஸ்டின் பாருங்க, பள்ளி வகுப்பறைகளில் காணப்படும் வேறுபாடுகளின் வகைகளை விவரிக்க. 10th கொஸ்டின் பாருங்க, வகுப்பறைக்கு வெளியே கற்றல் என்னும் கருத்தை விளக்கி அதன் நன்மைகளையும் வரம்புகளையும் விவாதிக்க. 11th கொஸ்டின் பாருங்க,
பலதரப்பட்ட மாணவர்களை கொண்ட வகுப்பறையில் திறம்பட கற்பித்தலின் முக்கிய பரிமாணங்களை விவாதிக்க. ஸோ இதுதான் இந்த வர்த்தகத்திற்கு. அடுத்த வாரம் சண்டே வந்து பாத்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும் அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2 தான் அடுத்த வாரம் டெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.